இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்து அதனை அவன் கண் விடல். என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? போட்டி கேட்க வந்தோம். தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் PMFBY வேளாண் துறையில் நிலையான உற்பத்தியை ஆதரிப்பதற்காக பிரதம மந்திரி ஃபசல் பீம யோஜனா அதாவது PMFBY அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் எதிர்பாராத நிகழ்வுகளால் ஏற்படும் பயிர் இழப்பு அல்லது சேதத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதி அளிக்க உதவி செய்கிறது. இது விவசாயிகளின் வருவாயை நிலைநிறுத்தி விவசாயத்தில் அவர்கள் தொடர்வதை உறுதி செய்கிறது. PMFBY புதுமையான மற்றும் நவீன விவசாய நடைமுறைகளை பின்பற்ற விவசாயிகளை ஊக்குவிக்கிறது. விவசாயத்துறைக்கு கடன் வழங்குவதை உறுதி செய்வதன் மூலம் இந்த திட்டம் உணவு பாதுகாப்பு, பல்வகையான பயிர்களை நடுதல், விவசாயத்துறையின் வளர்ச்சி மற்றும் போட்டித்தன்மையை மேம்படுத்துதல் மற்றும் உற்பத்தி அபாயங்களிலிருந்து விவசாயிகளை பாதுகாத்தல் ஆகியவற்றிற்கு தங்களுடைய பங்களிக்கும். பிரீமியம் குறைவாகவும் விவசாயிகளால் எளிதில் வாங்கக்கூடியதாகவும் இந்த காப்பீட்டு திட்டம் இருக்கிறது. இது குறித்து இதனுடைய பயனாளியான முருகேசன் சண்முகபுரத்திலிருந்து கூறும்போது, நான் என் நிலத்தில் என் செடி வளர்க்கிறேன். PMFBY-யின் கீழ் பயிர் காப்பீட்டு செய்ய வளர்ச்சி அலுவலர் ஒருவர் என்னை ஊக்குவித்தார். அப்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் எதிர்கால நன்மைகளை கருத்தில் கொண்டு நான் காப்பீடு எடுத்தேன். பின்னர் பல்வேறு காரணங்களால் எனது பயிர் வீணாயிற்று. ஆனால் பிரதமரின் காப்பீட்டு திட்டம் என்னை காப்பாற்றியது. எனக்கு ரூபாய் 58,000 காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து பணம் கிடைத்தது. இது நான் மறுபடி என் கால்களை ஊன்றி நிற்க மிகவும் உதவியது. பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் இந்த பயிர் காக்கும் காப்பீட்டு திட்டத்திற்கும் எனது நன்றி. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள்.